ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலாக்கம் செய்யப்பட்டதற்கு பாரதிய ஜனதா மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் வரவேற்பு தெரிவித்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இப்போது பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற வகையில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது, ஒரு பெரிய முயற்சி வந்திருக்கிறது, திருப்புமுனை வந்திருக்கிறது. வரி விகிதங்களை குறைக்க வேண்டும். இப்போ சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலைன்னா அங்கே இருக்கிற தொழிலாளி, முதலாளி, பொதுமக்கள், வியாபாரம் அத்தனையும் பாதிக்கப்படுது. அதனால தான் வியாபாரிகள் கடையெடுப்புக்கு வழிபட்டுருக்காங்க. கடைகளில் கருப்பு கொடி ஏற்றுறாங்க. இந்த விழாவை நடுநிசையில் விழான்னு வச்சுருக்காங்க. அதை எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்க. ஸோ இதனுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டு, பொதுமக்களுடைய பாதிப்பை புரிந்து கொண்டு இந்த வரி விகிதங்களை மத்திய அரசு மாற்றி அமைக்க வேண்டும், குறைக்க வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் வற்புறுத்துகிறேன். முதலில் இந்த அரசாங்கம் வரி செலுத்துவோர் அனைவரும் பதிவு செய்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். தயார் நிலையிலே மாநில அரசாங்கங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதிகாரிகள் போதிய பயிற்சி பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதனால் 5 ஆண்டு காலமாக இந்த சட்டம் விவாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இவற்றெல்லாம் சரி செய்வதற்கு நேரம் கொடுத்திருந்தால் ஒருவேளை இந்த சட்டம் செம்மையாக கூட செயல்படக்கூடும். ஆனால் இவர்கள் இந்த விளம்பரத்தை விட்டு கொடுக்க மனதில்லாமல் இதை செய்கிறார். வர்த்தகர்கள், சிறு வணிகர்கள் உட்பட பலரும் இதில் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். இன்னொருபுறம் மாநில அரசுக்கான வருவாய் இந்த வரி விதிப்பு முறையின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வரி விதிப்பு முறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பரிசீலித்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற வர்த்தகர்கள் கடையெடுப்பு செய்து கருப்பு கொடியேற்றி தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல நெசவு தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை காலவரம்பற்ற முறையில் மூடப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி ஒரு வரி என்கிற அந்த வரி சாதாரண மக்களை, எளிய மக்களை மிக கடுமையாக பாதிக்கும். சிறு வணிகர்களை மிக கடுமையாக பாதிக்கும், தொழிலை பாதிக்கும். வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்த 509 பொருட்கள் வரி விதிப்பு பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறு குறு தொழில்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களும் கடுமையான மக்கள் மத்திய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை அவசரம் அமலாக்குவதை மத்திய அரசாங்கம் ஒத்தி வைத்திருக்க வேண்டும். பட்டாசுக்கு அதிக வரி விதிப்பது என்பது ஒருபோதும் ஏற்பதே அல்ல. தீப்பொட்டியை 2 மடங்காக வரி உயர்த்தியிருப்பது லட்சக்கணக்கான ஒரு வாழ்விலே அது சங்கடங்களை ஏற்படுத்துகிறது. எனவே மத்திய அரசு இந்த முக்கிய பிரச்சனையிலே மேலும் காலம் கொடுத்து சிந்தித்து செயல்பட்டிருந்தால் எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு முதல் நாளே இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.